இன்றைக்கி என்ன டிஃபன் பார்த்தீங்களா? நம்ம வந்து பலாப்பழம் கோதுமையும் வச்சு ஒரு டிஃபன் பண்ணியிருக்கிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா வாழையில் பண்ணியிருப்பேன், அதுவும் அரிசி மாவில் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னா, கோதுமை எடுத்துக்கோங்க கொஞ்சம், அப்புறம் பலாப்பழத்தை நறுக்கி வச்சுக்கோங்க, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் வெல்லம், இதை போட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூளும் ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். அது வந்து நம்ம ஆப்ஷன் தான், தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி, இந்த இலை பார்த்திங்கன்னா நம்ம கிராம சைட்லலாம் பார்க்க முடியும், சிட்டி சைடில் கூட இருக்குது ஒரு சில இடத்துல. நம்ம கல்யாண முருங்கை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அரைச்சி இது தோசை இட்லி எல்லாம் சுடுவாங்க. நான் அந்த மாதிரி பண்ணதில்லை இது வரைக்கும். இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த மாதிரி கும்பலில் இந்த நமக்கு சின்ன குச்சி வச்சு குத்திட்டு இந்த மாதிரி கும்பல் மாதிரி ஆக்கிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் பாருங்கள் பண்ணிவிட்டு அந்த மாவு அதில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு டிஷ் இது. குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள். எல்லாமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபுட் வெரைட்டிஸ் உங்களுக்கு பார்க்கலாம், ரெசிபிஸ் பார்க்கலாம். லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.